نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. وقال النبي صلى الله عليه وسلم إن الله يطلع على خلقه ليلة النصف من شعبان فيغفر لجميع خلقه إلا لمشاحن أو مشرك أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை குறித்து பல ஹதீஸுகளிலே சொன்ன தகவல், அல்லாஹ் இந்த இரவிலே அடியார்கள் அனைவரையும் உற்று நோக்குகிறான். எல்லா அடியார்களையும் அல்லாஹ் இந்த இரவிலே பார்க்கிறான். எல்லோருக்குமே அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான், இணை வைப்பாளரை தவிர. அதே போல மக்களிடையே சதாவும் சண்டை சச்சரவு செய்து எல்லோரோடும் பகைத்து கொள்கிறவரை தவிர என்று ஒரு ஹதீஸிலே வருகிறது. ஒரு இணை வைப்பாளனுக்கு மன்னிப்பே கிடையாது. அவர் என்னதான் உலகத்திலே நல்லறங்கள் செய்தாலும், தான தர்மங்கள் உதவிகள் செய்தாலும் ஒரு இணை வைப்பாளனுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. அவர்களுக்கு மன்னிக்கிற பேச்சே இடமில்லை. இந்த இரவுல முஸ்லிம்களிலும் அல்லாஹ் சிலரை மன்னிப்பதில்லை. எப்போதுமே பிறருடனான உறவுல ஒரு பகை வச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. சில ஹதீஸுகளில் மூணாவது ஒரு நபரை பற்றியும் வருது. யார் தன்னுடைய கீழாடையை கரண்டைக்கு கீழ் உடுத்தி கொண்டிருக்கிறாரோ அவர்களையும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிப்பதில்லை என்று வருகிறது. அப்போ சில பாவங்களை நாம் செய்வதானது சிறப்புமிக்க இரவுகளில் கூட நமக்கு மன்னிப்பை பெற்றுத் தருவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை எப்படியாவது மன்னிக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் நினைக்கிறான். முஸ்லிம்களை அல்லாஹ் தண்டிக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அல்லாஹ் மன்னிக்கணும் என்று தான் நினைக்கிறான். எத்தனையோ ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ். ஒரு நாள் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பாங்க, நாங்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்படி அல்லாஹ் பார்க்க முடியும்னா அல்லாஹ்வை எப்படி நாங்கள் பார்ப்போம், கஷ்டப்பட்டா இல்லை எப்படி பார்ப்போம்னு சொல்லி கேட்டான். இப்போ அல்லாஹ் பார்க்கறது மறுமையில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அதை இந்த உலகத்தில் நாம் புரிகிற மாதிரி சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி அழகா சொன்னாங்க. அல்லாஹ் மறுமையில் பார்ப்பீங்க, எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லும்போது, ஒரு மேகமூட்டம் இல்லாத இரவுல நீங்கள் சந்திரனை பார்ப்பதற்கு கஷ்டப்படுவீங்களான்னு கேட்டாங்க. இப்போ நம்ம சந்திரனை பார்க்குறோம், கஷ்டம் இல்லாமல் பார்க்குறோம், கஷ்டப்படுவீங்களான்னு கேட்டாங்க. இல்லை. சந்திரனை பார்ப்பதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிச்சுக்குவீங்களான்னு கேட்டாங்க. இல்லை. இல்லையா, நம்ம சந்திரனை பார்க்குறோன்னா எல்லாரும் பார்க்கலாம், யார் யார் எங்கெங்கே இருக்கிறோமோ அங்கேருந்தே பார்க்கலாம். இல்லையா, முண்டி அடிக்க தேவையில்லை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோத தேவையில்லை. அப்போ சந்திரனை பார்ப்பதில் கஷ்டமும் இல்லை, யாரும் முண்டி அடிக்கவும் தேவையில்லை. எல்லாரும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பார்க்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் அல்லாஹ் பார்ப்பீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் மறுமை காட்சி ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை ஒரு அழைப்பு செய்யுமாறு சொல்லுவான். என்ன அழைப்பு அது? உலகத்தில் யார் யார் எதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, யார் எதை வழிபட்டீர்களோ அந்தந்த கொள்கையோடு எல்லாரும் வாங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அழைப்பு கொடுப்பான்.
அப்போ உலகத்தில் பல்வேறு வகையான வழிபாட்டாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள் சிலுவை வணங்கினாங்க, சிலுவையோடு வருவாங்க. கல்லையும் மண்ணையும் வணங்கினவங்க அதோடு வருவாங்க. யாரார் எதை வழிபட்டார்களோ அவர்கள் வழிபட்ட தெய்வங்களோடு என்ன செய்வாங்க? மஹ்ஷர்ல வருவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா எல்லா சமுதாயத்திடமும் விசாரணை செய்வான். யூதர்கள்ட்ட கேட்பான், நீங்கள் எதை வணங்குனீங்கன்னு சொல்லி. யூதர்கள் அல்லாவை வழிபட்டாலுமே கூட அல்லாவுக்கு என வச்சாங்க. உசைருங்கிற ஒரு நபியை அல்லாவுடைய மகன் சொன்னாங்க. இப்போ உசைரை நாங்கள் என்ன செஞ்சோம்? வழிபட்டோம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் பொய்யுரைத்து விட்டீர்கள். அல்லாவுக்கு துணைவியும் கிடையாது, அல்லாவுக்கு பிள்ளைகளும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் என்று அல்லாஹ் யூதர்கள்ட்ட கேட்பான். எங்களுக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் அவர்களை நரகத்தில் போடுவான். அடுத்ததாக கிறிஸ்தவர்களை அழைத்து கேட்பான், நீங்கள் எதை வணங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி. அவங்க நாங்கள் மசீஹ் ஈசா வணங்கணும், அவங்க தான் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னோன்னு சொல்லி. அல்லாஹ் அவர்களிடத்திலும் அதே தான் சொல்லுவான், நீங்கள் பொய்யுரைத்தீர்கள், அல்லாஹ்வுக்கு மனைவியும் இல்லை, அல்லாஹ்வுக்கு குழந்தைகளும் கிடையாது. பிறகு அவர்களையும் அல்லாஹ் தஆலா நரகத்தில் தள்ளுவான். இப்படியாக உலகத்தில் யாரார் எதை வணங்கினாங்களோ எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. எல்லாரும் நரகத்துக்கு போன பிறகு அல்லாஹ் ஒரு தோற்றத்தில் வருவான். அல்லாஹுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அது நாம இந்த உலகத்தில் கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் வருவான். அப்படி வருகிற போது அல்லாஹ் வரக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள், இப்போ அல்லாஹ்வை எப்படி அறிஞ்சிக்கிறது? அல்லாஹ் வருவான், ஒரு தோற்றத்தில் வருவான். இப்போ அல்லாஹுடைய கால் தெரியும்னு வருது. இதெல்லாம் நம்ம உலகத்தில் சிந்திக்க முடியாது. என்ன வருதோ நம்பணும். அல்லாஹுடைய பாதம் தெரியும், அந்த பாதத்திற்கு சஜிதா செய்யுமாறு ஏவப்படும். சஜிதா செய்யுமாறு ஏவப்படும். உலகத்தில் யாரெல்லாம் ஒழுங்கா தொழுதாங்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதத்திற்கு சஜிதா செய்வாங்க. உலகத்தில் யார் தொழுகை விஷயத்தில் கவனம் இல்லாமல் அலட்சியமாக இருந்தாங்களோ முஸ்லீம்கள் தான். அவங்க சஜிதா செய்யலாம் நினைப்பாங்க, ஆனால் அவங்களுடைய முதுகு வளையாது, முதுகு குனியாது, ஒரு பலகை மாதிரி அப்படியே நிற்கும் என்று ஹதீஸில் வருது. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை காட்சி எப்படி எல்லாம் இருக்குங்கிறத வர்ணிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு பெரிய பாலம் ஒன்று கொண்டு வரப்படும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பாலம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பாலம் தான் பலருடைய பாதங்கள் எல்லாம் சறுக்கக்கூடிய இடம். யார் அந்த பாலத்தில் தப்பிப்பாங்க, யார் அந்த பாலத்தில் சறுக்கி விழுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பாலத்தில் இரும்பு கொக்கிகள் இருக்கும், நீண்ட முட்கள் எல்லாம் இருக்கும். அந்த பாலத்தை கடந்து தான் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயாகணும். அந்த பாலத்தை கடக்கணும். இப்போ நல்ல மோமின்கள் அவர்கள் ஒரு மின்னலை போன்று அந்த பாலத்தை கடந்துருவாங்க. சிலர் கண் சிமிட்டுகிற வேகத்தில் கடந்துருவாங்க, சிலர் காற்றை போல கடப்பாங்க, சிலர் பந்தய குதிரையை போல கடப்பாங்க. இவங்கெல்லாம் நல்ல மோமின்கள் இப்படி கடந்துருவாங்க. முஸ்லிம்கள்ல ஒரு சாரார் காயத்தோடு கடந்து போவாங்க, எப்படியோ கடந்துருவாங்க, ஒரு வழியாக தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த பாலத்தை அவங்க லேசாக கடக்க முடியாது, அந்த இரும்பு கொக்கி மாட்டிரும், உள்ள விழுந்துருவாங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. எப்படியோ கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க, காயங்களோடு அவர்கள் தப்பிப்பார்கள். இப்போ நிறைய பேர் நரக படுகொலியில் விழுந்துருவாங்க, நிறைய பேர் தப்பிச்சு அந்த பக்கம் வந்துடுவாங்க. இந்த தப்பித்து சென்ற முஸ்லிம்கள் அவங்க இந்த நரக பாலத்தை கடந்த பிறகு போய் பார்ப்பாங்க, உலகத்தில் தங்களோடு வாழ்ந்த, தங்களோடு தொழுத, தங்களோடு நோன்பு வச்ச பல பேரை காணோம். எங்கன்னு பார்த்தா அவங்கெல்லாம் நரக படுகொலியில் கிடப்பாங்க. இப்போ அல்லாட்ட அவங்க கேட்பாங்க, அல்லாஹ் இவங்களும் உலகத்தில் எங்களோடு வாழ்ந்த முஸ்லிம்கள் தானே, எங்களோடு இவங்களும் தொழுதாங்க, எங்களோடு நோன்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சரி அப்படியானால் இந்த நரகத்துக்கு நீங்கள் போங்க. இந்த நரகத்தில் முஸ்லிம்களில் யாருடைய உள்ளத்திலெல்லாம் ஒரு பொற்காசு, ஒரு தங்கக்காசு அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் வெளியேற்றுங்க, எல்லாத்தையும் வெளியேற்றுங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ். யார்கிட்ட? மோமின்கள்கிட்ட, உன்னதமான மோமின்கள்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான். அவங்க வருவாங்க, ஒரு பொற்காசு அளவுக்கு தங்க காசு அளவுக்கு ஈமான் உள்ள அந்த மனிதர்கள்ட்ட வந்தால் அவங்க அப்போ தான் நரகத்தில் போடப்பட்டிருப்பாங்க. சிலருக்கு நரக நெருப்பு கால் வரைக்கும், சிலருக்கு முழங்கால் வரைக்கும் வந்திருக்கும். ஆனால் அவங்க சஜிதா செய்த இடங்களை அந்த நரக நெருப்பு தீண்டாது.
அல்லாஹ் சஜிதாவுடைய உறுப்புகளுக்கு அல்லாஹ் தடை உத்தரவு போட்டுருவான் நரகத்திற்கு, அந்த உறுப்புகளை தீண்டக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ இந்த தங்க காசு அளவுக்கு ஈமான் உள்ள எல்லாத்தையும் இந்த மூமின்கள் வெளியேற்றிடுவாங்க. இப்போ அல்லாஹ் கேட்பான், என்னப்பா வெளியேற்றிட்டீங்களான்னு சொல்லி. ஆமாம், எல்லாரையுமே நாங்கள் வெளியேற்றிட்டோம்னு சொல்லி. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், சரி போங்க, மறுபடியும் நரகத்துக்கு போங்க, அருகில் போங்க. யாருடைய உள்ளத்தில் ஒரு தங்க காசுல பாதி அளவுக்கு ஈமான் இருந்துச்சோ அவங்களெல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். வருவாங்க இந்த சொர்க்கவாசிகள், வந்து பாதி அளவுக்கு தினுங்க அந்த உள்ளத்தில் ஈமானுடைய மக்களை எல்லாம் வெளியேற்றுவாங்க. அல்லாஹ் கேட்பான், எல்லாத்தையும் வெளியேற்றிட்டீங்களான்னு சொல்லி. ஆமாம், வெளியேற்றிட்டோன்னு சொல்லி. மறுபடியும் அல்லாஹ் சொல்லுவான், திரும்பவும் போங்க. யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குதோ, கடுகளவு, அவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்க. போவாங்க, கடுகளவு ஈமான் உள்ள எல்லாரையும் வெளியேற்றிடுவாங்க. அல்லாஹ் கேட்பான், எல்லாத்தையும் வெளியேற்றிட்டீங்களான்னு சொல்லி. வெளியேற்றிட்டேன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் சொல்லுவான், இந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு கட்டத்தில் நபிமார்கள் எல்லாம் பரிந்துரை செஞ்சாங்க. நபிமார்கள் பரிந்துரையில் பலரை நான் விடுதலை செஞ்சு நரகத்திலிருந்து அவங்கள காப்பாற்றிட்டேன். ஒரு கட்டத்தில் மலக்குமார்கள் எல்லாம் பரிந்துரை செஞ்சாங்க. அவங்களுடைய பரிந்துரையில் பல பேரை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் மூமின்கள் பரிந்துரை செஞ்சீங்க, உங்களுடைய பரிந்துரையால் பல பேரை நான் விடுதலை செஞ்சிட்டேன். இனி ஒரே ஒருவனுடைய பரிந்துரை தான் இருக்குது. அது யார்? அர்ஹமுர் ராஹிமீன் ஆகி என்னுடைய பரிந்துரை. எல்லாருடைய பரிந்துரை முடிஞ்சு. நபிமார்கள் பரிந்துரை, மலக்குமார்கள் பரிந்துரை, நல்லோர்கள் பரிந்துரை, அதில் எல்லாம் நிறைய பேர் என்னங்க நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவாங்க. அல்லாஹ்வே சொல்வான், பக்கியத் ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத்து தான் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி. இனி அல்லாஹ் சில பேரை நரகத்திலிருந்து எடுப்பான். அல்லாஹ் அப்படியே நரகத்தில் ஒரு கை விட்டு, அல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்கும் நம்ம அதை கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் ஒரு கைப்பிடி அளவுக்கு பல பேர் அப்படி எடுப்பான். அவங்கெல்லாம் நரகத்துக்கு போய் கரிக்கட்டையாக இருப்பாங்க. நரகத்தில் போய் கரிக்கட்டையாக இருப்பாங்க. அல்லாஹ் அவர்களை எடுத்து ஒரு ஜீவ நதின்னு ஒன்று இருக்கும், அந்த ஜீவ நதியில் போட்டதுமே அப்படியே அவர்கள் பசுமையாக எனக்கு காய்ந்த பூமி வர்ற மாதிரி புத்துணர்ச்சியோடு வருவாங்க. அவங்கள அல்லாஹ் நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. சொர்க்கவாசிகள் அவங்களையெல்லாம் எப்படி வரவேற்பாங்கன்னு சொன்னால், இவர்களெல்லாம் உத்தகா உர் ரஹ்மான், அல்லாஹ்வால் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. இது ஒரு நீண்ட ஹதீஸ் புகாரில் வருது. இந்த ஹதீஸ் உணர்த்துவது என்ன? கடுகளவு ஈமான் இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிடலாம். சில நேரங்களில் ஆரம்பத்தில் மஹ்ஷர் மைதானத்திலே தப்பிச்சிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையால், நல்லோர்கள் பரிந்துரையால். கடைசியில் அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லாருடைய பரிந்துரை முடிந்த பிறகு அவன் நரகத்திலிருந்து ஒரு குவியல் அப்படி எடுப்பான். எடுத்து அவர்களை சொர்க்கத்துக்கு என்ன செய்வான்? அனுப்புவான். அந்த கொஞ்ச நேரம் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம அந்த கொஞ்ச நேரத்தில் தப்பிச்சிடலான்னு அல்ல, அதில் பல யுகங்கள் போயிடும். அதில் பல யுகங்கள் போயிடும். இங்கே உள்ள ஒரு நாள் வேற, அங்கே உள்ள ஒரு நாள் வேற. மொத்தத்தில் அல்லாஹ் ஈமான் உள்ள யாரையும் நிரந்தரமாக நரகத்தில் போடுறதே கிடையாது. அதனால தான் குறைஞ்சபட்சம் நம்முடைய ஈமானாவது சரியாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு எந்த கட்டத்திலும் இனம் வச்சிடக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வந்த, இந்த இரவுல கூட ஷிர்க் செய்கிறவனை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. இப்போ அறிந்தோ அறியாமலோ நாம சில நேரங்களில் ஷிர்க் செஞ்சிடக்கூடாது. எந்த விதத்திலும் இணை வைப்பு என்பது நம்மிடம் வந்துடக்கூடாது. வெறுமனே ஈமான் மட்டும் இருந்துச்சு, அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இந்த கடைசியா அல்லாஹ் எடுத்து போடுறான் இல்லையா, அவங்கள பற்றி ஹதீஸில் வரும், அவங்க எந்த நல்ல அமலுமே செஞ்சிருக்க மாட்டான். சொர்க்கவாசிகளே சொல்லுவாங்களாம், பாருப்பா உலகத்தில் எந்த அமலுமே செய்யலை, ஈமான் மட்டும்தான் இருந்துச்சு, இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஈமான் அப்படிங்கிறது அவ்வளோ உன்னதமானது. கடைசியாக அல்லாஹ் எல்லாத்தையும், ஈமான் உள்ள அத்தனை பேரையுமே நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடுவான். அப்படிங்கிறதான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற பாடம். அருமையானவர்களே, இது பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு. உலகத்தில் எல்லாருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான், பாவமே நடக்காத யாருமே இல்லை. ஏன்னா ஆதிபிதாவான ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு தவறு செஞ்சிட்டாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, ஆதம் தவறு செய்தார், அவருடைய சந்ததிகளும் தவறு செய்வாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்தாங்க, அவருடைய சந்ததிகளும் மறந்து விட்டார்கள். அப்போ எல்லாருமே தவறு என்பது உலகத்தில் இருக்க தான் செய்யும்.
நபிமார்கள்ட்டையும் சின்ன சின்ன தவறுகள், அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க நம்மள மாதிரி, சில கவனக்குறைவான சில காரியங்கள் நடந்துரும். எல்லா நபிமார்களும் ஏதாவது ஒரு சின்ன பிழை ஏற்பட்டா உடனே சொல்ற வார்த்தை என்ன? ரப்பனா வலம்னா. பாவம் செய்யறது இயல்புதான், ஆனா மனுஷன் அல்லாட்ட ஒத்துக்கொள்ளணும். யாரெல்லாம் நான் அநியாயம் பண்ணிட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் தவறு செய்த போது அதைத்தான் சொன்னாங்க, ரப்பனா வலம்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியாம ஒரு மனுஷனை இப்படி லேசா தட்டினாங்க, அந்த ஆள் இறந்து போயிட்டாரு. ஆனாலும் இறந்துட்டாரு, இறப்பு எவ்வளவு பெரிய விஷயம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, யாரெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், ஃபக்ஃபிர்லி என்ன மன்னிச்சிரு. இந்த வார்த்தை தான் வலம்து நஃப்ஸி இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? மீன் வயிற்றுக்குள்ள லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யாரெல்லாம் நான் அநியாயக்காரன். அல்லாஹ்ட்ட இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் நான் அநியாயக்காரன். அதனால தான் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் நான் அத்தஹியாத்துல ஓதுவதற்கான ஒரு துவாவை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானாரிடம் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு என்ன துவா சொல்லி கொடுத்தாங்க? இப்படி சொல்வீராக, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரன், யா அல்லாஹ் எனக்கு நானே ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன், ஃபக்ஃபிர்லி என்ன மன்னிச்சிரு, உன்னை தவிர மன்னிப்பவர்கள் யாரும் இல்லை. அப்ப இந்த வார்த்தை தாங்க ஸலம்து நஃப்ஸி, இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. யா அல்லாஹ் எனக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன், ஸலம்து நஃப்ஸி. உங்க நாவில் எந்த அளவுக்கு இந்த வார்த்தை வருதோ அல்லாஹ்வை நீங்க அந்த அளவுக்கு நெருங்குறீங்க. இந்த வார்த்தை அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். அடியான் ஒத்துக்கிட்டான், நான் அநியாயக்காரன், நான் அநியாயம் செஞ்சுட்டேன். இதான் நபிமார்கள் நல்லோர்கள் எல்லாம் இதைத்தான் சொன்னாங்க, ஸலம்து நஃப்ஸி என்றாக. பாவம் உலகத்துல நிகழக்கூடியதுதான், எல்லாரிடமிருந்தும் பாவம் நடக்கும். அறவே பாவமே நடக்காது என்று சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் பாவம் நம்மிடமிருந்து நிகழ்கிற நேரத்தில் நம்மிடம் 4 குணங்கள் இருக்கணும். ஒன்று என்ன? பாவத்தை நினைச்சு வருந்தணும். நம்ம எவ்வளவு பாவம் நினைச்சிருக்கிறோம், செஞ்சு வருந்தணும். இரண்டாவது என்ன? பாவத்தை மறக்கவே கூடாது, பாவத்தை மறக்க கூடாது. மூணாவது, நான் செஞ்ச பாவத்தினால அல்லாஹ் எங்க என்ன தண்டிச்சிருவானோங்கிற பயம் வாழ்க்கை முழுவதும் இருக்கணும். நாலாவது, நாம செஞ்ச பாவத்துக்கு வாழ்க்கை பூரா வணக்கங்கள் தர்மங்கள் செய்யணும், நஃபிலான நோன்பு வைக்கணும், இதை செய்யணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒரு கனவு கண்டான். மதீனால ஒரு கனவு கண்டான். அப்ப மக்கா வெற்றி கொள்ளப்படலை. அந்த கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு உம்ராவுக்கு வர்ற மாதிரி கனவு கண்டாங்க. எல்லாரும் மக்காவுக்குள்ள நுழையிறாங்க, தவாஃப் செய்யறாங்க, சை செய்யறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. இப்படி ஒரு கனவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. காலையில் அந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் சொல்றாங்க, இரவுல நான் கனவு கண்டேன், நம்ம எல்லாரும் மக்கா முக்கர்ரமா போறோம், எல்லாருமே தவாஃப் செய்யறோம், சை செய்யறோம், மொட்டை அடிக்கிறோம்னு சொல்லி சஹாபாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா எப்ப மக்கா போவோன்னு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. நபிமார்களுடைய கனவும் வஹீதானே. எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இப்பவே கிளம்பலாம் வாங்கன்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, என் கனவு நிஜம்தான், ஆனா அந்த உம்ரா எப்ப நடக்கும்னு எனக்கு கனவுல சொல்லப்படலை. இந்த ஆண்டு தான் நடக்குமா சொல்லப்படலை. சஹாபாக்கள் ஆர்வ மிகுதியில, இல்ல யா ரசூலல்லாஹ் போலாம், உங்க கனவு நடக்கும் இந்த வருஷமே, வாங்க கிளம்பலாங்கிறாங்க. பெருமானார் தோழர்களுடைய ஆர்வத்தை பார்க்கறாங்க. சரி, எல்லாரும் ஆசைப்படுறாங்க, கிளம்புங்கன்னு சொல்லி ஒரு 1400 பேரோடு மதீனாவிலிருந்து கிளம்புறாங்க. மதீனா பக்கத்தில் துல்ஹுலைஃபால உம்ராவுக்காக நியத்து பண்றாங்க. மக்காவை நோக்கி பெருமானாருடைய அந்த கூட்டம் வருது. போர் செய்ய வரல, எஹ்ராம் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. பலிப்பிராணிகள் மக்கால அறுக்கிறதுக்கான ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. மக்கா காபிர்கள் கேள்விப்படுறாங்க, இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களோடு உம்ராவுக்கு வர்றாங்க. குறைஷிகளுக்கு என்ன பிரச்சனை? அவரை இப்ப நாம உம்ரா செய்ய அனுமதி கொடுத்துட்டோம்னு சொன்னா பூரா அரபுலகத்திலும் என்ன பேச்சாயிடும்? குறைஷிகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்று விட்டார்கள் பேச்சாயிடும். அதனால உள்ள விட்டுறவே கூடாது. அவங்களுக்கு தெரியும் போர் செய்ய வரல, ஆனாலும் உள்ள விட்டுறக்கூடாது. உடனே மக்கா காபிர்கள் எல்லாம் திரள்றாங்க. அப்போ ஹாலித் பின் வலீது முஸ்லீமாக அல்ல, அவர் தலைமையில ஒரு படையை அனுப்பி இந்த இடத்துல போய் நில்லுங்க, இவங்க படை முஸ்லிம்கள் வந்தாங்கன்னா அங்கே தடுத்து நிறுத்திடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
முன்னேறி வரும்போது தான் ஹுதைபியாங்கிற இடத்துல பெருமானார் அதை தாண்டி போக முடியல, மக்காவாசிகள் சுற்றி வளைச்சு நிற்கிறாங்க. அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தம் வெளிப்படையாக பார்த்தா முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருக்கிற மாதிரியான அம்சங்களாக இருந்துச்சு. ஆனால் அது பாதகமான அம்சங்கள் அல்ல. அந்த ஒப்பந்தத்தில் பல சஹாபாக்களுக்கு வருத்தம் இருந்துச்சு. நாம் இப்படியெல்லாம் ஒரு ஒப்பந்தம் செய்யணுமா காஃபிர்கள்ட்டன்னு சொல்லி. அதில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அதிருப்தி. அவங்க அபூபக்கர்ட்ட போய் சண்டை போடுறாங்க. இது என்ன, இது நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், இந்த காஃபிர்கள்ட்ட போய் இப்படி சரணடையணுமான்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க. அபூபக்கர் சொல்கிறாங்க, பேசாதப்பா, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் செயல்படுவாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான், எனவே நீ அவங்கள எதிர்த்து பேசாதேன்னு சொல்லி உமர் தானுங்க பெருமானார்ட்டையும் என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க. அவங்க மனசில் இருந்து ஆதங்கத்தில் சண்டை போட்டுருவாங்க. நிறைய சஹாபாக்களுக்கு வருத்தம் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தம் செஞ்சது முழுக்க முழுக்க கரெக்ட்னு உணர்த்துவதற்காக அல்லாஹ் ஒரு சூரா இறக்கினான். அந்த சூராவுக்கு பேரு சூரத்துல் ஃபத்ஹி. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நாம் உமக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தோம். இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தை அல்லாஹ் வெற்றின்னு சொல்றான். அந்த சூரா இறங்கின பிறகுதான் சஹாபாக்கள் யாரெல்லாம் பெருமானாருடைய முடிவை எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் வருத்தப்பட்டாங்க. அதுல முதன்மையானவங்க யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆஹா, நாம தப்பு செஞ்சிட்டோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாம எதிர்த்து பேசிட்டோம்னு சொல்லி பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க எத்தனையோ இஸ்லாத்துக்கு செஞ்சாலும் பெருமானாருடைய முடிவுல அவங்க கண்ட அதிருப்தி, அதை நினைச்சு அவரு 4 காரியம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உமர் சொன்னாங்க, நான் செஞ்ச அந்த பாவத்தை நான் வாழ்க்கை முழுவதும் மறக்கவே இல்லை, கை சேதப்படுவேன். ஏன் நாம அன்னைக்கு பெருமானார்ட்ட அப்படி பேசணும்? கை சேதப்பட்டாங்க, மறக்கவே இல்லை. எங்க அல்லாஹ் என்னைக்காவது ஒரு நாள் என்ன தண்டிச்சிருவானோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். அடுத்து பாருங்க, அந்த ஒரு வார்த்தை பேசியதற்காக உமர் தான் சொல்றாங்க, நான் காலமெல்லாம் நஃபிலான நோன்பு, நஃபிலான தொழுகை, நஃபிலான தர்மம், அடிமைகளை விடுதலை செய்யறது, இந்த அமல்களை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, இதுதான் நாம செஞ்ச பாவங்கள். ஒன்று அதை நினைச்சு வருத்தப்படணும், பாவத்தை மறக்கவே கூடாது. பாவத்தை என்னங்க பயப்படணும், அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துருமோன்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த சோதனையாலும் நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனைன்னு நினைக்கணும். ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட அதுதான் இல்லை. நம்ம எத்தனை பேர் ஒரு காலத்துல தவறான வியாபாரம் செஞ்சிருப்பாங்க. இந்த தவறான வியாபாரம் செஞ்சவங்க பல பேருமே இன்னைக்கு ஒரு மெடிக்கலோ வேற ஹலாலான தொழிலுக்கோ மாறிட்டா உடனே அவர் நினைச்சுக்கிறாரு முடிச்சுட்டா தான் சுத்தமாயிட்டு தான் நினைச்சுக்கிறார். இப்ப ஹராமான வியாபாரம் செய்யறவர் பார்த்தா ரொம்ப கேவலமா நினைப்பார், இவர் பூர்வீகத்திலே சுத்தமானவர் மாதிரி. இன்னைக்கு ஹராம்னா பல பேரை பார்க்கிறேன், அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படி இருக்குது. இவரும் ஒரு காலத்துல ஹராமான தொழில் செஞ்சாரு, இவரே அதை நினைச்சு அழணும், அதை நினைச்சு பயப்படணும். நான் அதுல தானே சம்பாதித்தேன், அதுல தானே நான் வீடு கட்டி இருக்கிறேன். ஆனா அப்படி இல்லை. பார்த்தா இன்னைக்கு அவர் 100க்கு 100 பியூர் ஆயிட்ட மாதிரியும் பேச்சு அப்படி இருக்குது. ஆனா உமர்தானுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக காலம்பூரா பயந்தேங்கிறாரு, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துருமோன்னு அஞ்சினேங்கிறாரு, காலம்பூரா சதக்கா நஃபில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே நம்ம எல்லாம் தவறான வியாபாரம் செஞ்சதுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்யணும் யோசிச்சு பாருங்க. அந்த பாவத்தை மறக்கலாமா? ஒரு காலத்துல செஞ்சதை இப்பயும் நினைச்சு நினைச்சு வருத்தப்படணும். இப்போ பாவங்கள் நடந்தாலும் இதுதான் நமக்கு நாங்க கற்றுத்தரக்கூடிய பாடம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவங்களை மன்னிக்க சொல்லி அல்லாஹ்ட்ட எப்படியெல்லாம் அழகா துவா கேட்பாங்க, நமக்கு சொல்லி தர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட பாவத்தை மன்னிக்க சொல்லி கேட்கும்போது இப்படியெல்லாம் துவா செய்வாங்க. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. யா அல்லாஹ், எனக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கும் மத்தியில இந்த அளவுக்கு இடைவெளி ஏற்படுத்து, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். எப்படி துவா செய்றாங்க, இன்னும் கேட்பாங்க, அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா, யா அல்லாஹ் பாவத்தை விட்டு என்னை கழுவி சுத்தப்படுத்து. கமா யுனக்க தௌபுல் அபியது மினத் தனஸ், ஒரு வெள்ளை துணி அழுக்கிலிருந்து எப்படி சுத்தமாக்கப்படுதோ அது மாதிரி பாவத்தை விட்டு என்ன சுத்தப்படுத்து.
இப்படிதான் அவங்க அல்லாஹ்ட்ட இப்படி கேட்குறாங்க, அல்லாஹும்ம அக்ஸில்னி பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், யா அல்லாஹ் என்னை தண்ணீரால், பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால் என்னை கழுவி சுத்தப்படுத்துவாயாக. இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க தூய்மையிலும் தூய்மையானவர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு சொல்லி எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தர்றாங்க. அவங்க மையத்துக்கு துவா செய்கிற போதெல்லாம் இதையும் கேட்பாங்க. ஜனாசா தொழுகையில் இப்போ நான் ஓதி இந்த துவாக்களை எல்லாம் கேட்பாங்க. தஹஜ்ஜுத் தொழுகை ஆரம்பிக்கிற போது இந்த துவாக்களை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிப்பாங்க. அருமையானவர்களே, அப்போ பாவ சிந்தனையிலிருந்து நாம் எப்படி சுத்தம் அடையணுங்கிறத இந்த துவாக்கள் காட்டுது. எல்லாருமே ஷைத்தானுடைய வலையில் விழக்கூடியவர்கள் தான். சரிங்களா? பாவ சிந்தனையே இல்லாமல் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரே ஒரு மனிதர் தான் இருக்கிறான். ஒரு மனிதர் தான். அவங்க யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவங்க. அல்லாவே பேர் வச்சவரும் உலகத்தில் அவர் ஒருத்தர் தான். யஹ்யான்னு அல்லாவே பேர் வச்சான். பிறக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் பேர் வச்சுட்டான். அல்லாவே சொன்னா இந்த பேர் உலகத்தில் இதுக்கு முன்னாலே யாருக்கும் வைக்கப்படலைன்னு சொல்லிட்டான். யஹ்யா, யஹ்யானா என்ன? வாழக்கூடியவர்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த பேரை ஏன் வச்சான்னு சொன்னா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் மட்டும்தான் எப்போதுமே உயிரோட்டத்தோடு இருக்கும். அந்த உள்ளத்தில் பாவ சிந்தனையே வராத உள்ளம். அவங்களுக்கு பாவ சிந்தனை வந்ததே இல்லை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் இப்லீஸை பார்த்தாங்க. இப்லீஸை கையில் நிறைய கொக்கி வச்சிருந்தானா, நிறைய கொக்கியா இருந்துச்சான். அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இதெல்லாம் என்னப்பான்னு கேட்டாங்களாம். அப்போ இப்லீஸ் சொன்னானா, இதெல்லாம் நான் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு பயன்படுத்துகிற கொக்கிகள். சில பேரை உலக மோகத்தால் வழிகெடுப்பேன், சில பேரை பெண் மோகத்தால் வழிகெடுப்பேன், எப்படியெல்லாம் வழிகெடுப்பேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொக்கி அப்படின்னு சொன்னானா. இப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸ்ல கேட்டாங்களாம், எப்பா இதில் என்ன வழிகெடுக்கிற கொக்கி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. என்ன வழிகெடுக்கிறதுக்கு இதாக வச்சிருக்கியாப்பான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்களாம், இல்லை உங்களை வழிகெடுக்கவே முடியாது, உங்களை வழிகெடுக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயந்தான் வச்சிருக்கிறேன். அது என்னப்பான்னு கேட்டாங்களாம். நீங்கள் கொஞ்சம் அதிகம் சாப்பிட்றீங்க இல்லையா, அதிகம் சாப்பிட்ற போதெல்லாம் இபாதத்து உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அது ஒன்று தான் உங்கள் விஷயத்தில் நான் செய்ய முடிஞ்சது. உடனே சத்தியம் பண்ணாங்க, இனிமேல் வாழ்க்கையில் நான் அதிகம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி. இப்போ இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது என்ன? இப்லீஸ் நம்மை வழிகெடுப்பதற்கு பல பல வழிகளை வச்சிருக்கிறான், பல வழிகளை வச்சிருக்கிறான். பாவங்கள் மனித வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். ஆனால் அந்த பாவத்தில் அலட்சியம் கூடாது. பாவம் செஞ்சுட்டு தைரியமாக இருக்கக்கூடாது. பாவம் செஞ்ச மனிதன் பயப்படணும், ஒவ்வொரு வினாடியும் பயப்படணும். என்னுடைய பாவத்தினால எனக்கு என்ன நிகழுமோ என்கிற ஒரு அச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இது போன்ற இரவுகள் நமக்கு உணர்த்துவது அதை தான் உணர்த்துது. நம்முடைய பாவ சிந்தனையை நினைத்து வருந்துவதற்கு தான் அல்லாஹ் இது மாதிரி இரவுகளை தர்றான். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி இரவுகளில் கூட இஸ்திக்ஃபார் அதிகம் செய்கிறது இல்லை. நான் எப்போவுமே சொல்லுவேன், இது பயான்களுக்கான இரவு அல்ல. நம்முடைய உலமாக்கள் பெரியவர்கள் இந்த மாதிரி இரவுகளில் இன்ஃபிராதி அமல்கள் தான் செய்ய சொல்லுவாங்க. தனிப்பட்ட வணக்கங்கள், தனிப்பட்ட வழிபாடுகள், அதைத்தான் செய்ய சொல்லுவான். இருந்தாலும் நாம் கொஞ்சம் நசீஹத்து உபதேசங்கள் செய்வோமே என்பதாக கொஞ்ச நேரம் பள்ளியில் கூப்பிட்டு வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். இந்த பயான் முடிஞ்சால் நாம் போய் வெளியில் போய் அரட்டடிக்க அதுவல்ல. தனியாக உட்காந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் 3 வகையான பலன்களை கொடுக்குறான். அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சா கவலைகளிலிருந்து அல்லாஹ் அவருக்கு விடுதலையை தர்றான், நெருக்கடிகளிலிருந்து அல்லாஹ் அவருக்கு விடுதலையை தர்றான், அல்லாஹ் அவருக்கு அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரத்தை கொடுக்குறான். பாருங்க, இஸ்திக்ஃபார் தான். அல்லாஹ்ட்ட அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, உட்காரும் போது சொல்லுங்க, எழுந்திருக்கும் போது சொல்லுங்க, வண்டி ஓட்டுறீங்களா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தால் கவலைகள், சரிங்களா, நெருக்கடிகள், இந்த ரெண்டிலிருந்து விடுதலை அல்லாஹ் கொடுக்கிறான். அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தாங்கன்னா உதட அசைந்து கொண்டே தான் இருக்கும். சஹாபாக்கள் பக்கத்தில் போய் கவனிப்பாங்க. பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, ரப்பி கஃபிர்லி ரப்பி கஃபிர்லி ரப்பி கஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ்விடத்துல நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 முறை பாவ மன்னிப்பு தேடினால் நாம ஒரு நாளைக்கு
எத்தனை முறை பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அருமையானவர்களே. அந்த வாய்ப்பினை அல்லாஹ் இது போன்ற இரவுகள் வழியாக தரான். ஒரு வகையில் ஷாபான் 15 அன்றைக்கு அல்லாஹ் இந்த இரவை தந்ததுல ரமதானுக்கு முன்னால நாம் எல்லாம் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்துல சுத்தமா இந்த ரமதான் மாதத்தை அடையணும், அதற்காக வேண்டியும் தருகிறான். இந்த இரவு குறித்து நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது சரிங்களா. அதுல சில தகவல்கள்ல இந்த இரவுல ஒரு ஆண்டில் மரணிக்கக்கூடிய எல்லாருடைய பட்டியலும் அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட கொடுக்குறான்னு இருக்குது. அப்படியானால் கடந்த ஆண்டு இதே இரவுல இந்த வருஷத்துக்குள்ள மரணிக்கிற எத்தனையோ பேருடைய பட்டியல் இன்றைக்கு அவங்க நம்ம முன்னால இல்லை. கடந்த ஆண்டு நாம நினைச்சிருக்க மாட்டோம் அவங்கெல்லாம் இந்த வருஷம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி. இப்போ அவங்கெல்லாம் மௌத்தா போயிட்டாங்க இல்லையா. யாருக்கு எப்போது மரணம் தெரியாது. உலக அழிவு நாள் நெருங்க நெருங்க திடீர் மரணங்கள் தான். ராத்திரி படுப்பாரு, காலையில எழுந்திருக்க மாட்டார். அத்தகைய ஒரு காலத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த காலத்துல நமக்கு பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை நாம எண்ணி பார்க்கணும். எனவே அருமையானவர்களே, பாவங்களை அல்லாட்ட மன்னிக்க சொல்லி கெஞ்சக்கூடிய ஒரு இரவாகத்தான் இந்த இரவு ஆக்கியிருக்கிறான். எனவே அல்லாட்ட அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதே போல அருமையானவர்களே, மனிதர்களுடனான உறவுகள், அந்த உறவுகளை சீராக்குங்க. நான் பல தடவை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்வது அதுதான். மக்களுடனான உறவு இருக்கிறது, அதைத்தான் அல்லாஹ் ரொம்ப கவனிப்பான். அல்லாஹ்வுடனான உறவுல நீங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு சொன்னா, நான் தேவையற்றவன், அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, அவன் சமது, அல்லாஹ் கனி. நீங்க அவனுடனான உறவுல அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்துல என்னதான் நீங்க முன்ன பின்ன குறை வச்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் இல்லையா. ஆனா அடியார்களுடனான உறவு இருக்கிறது, அதுல குறை வச்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுல குறை வச்சா அல்லாஹ் ரொம்ப கடுமையாக ஆகுவான். அது பெற்றோர்களானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, சகோதரர்களானாலும் சரி, சக முஸ்லிம்களானாலும் சரி, அந்த உறவு தான் ரொம்ப கவனிக்கத்தக்கது இல்லையா. ஒரு 3 பேர் ஒரு குகைக்குள்ள மழைக்காக ஒதுங்கினாங்க. ஒதுங்கின நேரத்தில் பார்த்து ஒரு பாறை குகை வாசலை அடைச்சிருச்சு. இப்போ அந்த 3 பேரும் என்ன செய்வது? ஒரு பாறையை போய் தள்ள முடியுமா? முடியாது. இப்போ அல்லாட்ட அவங்களாம் முடிவு பண்ணாங்க, வாழ்க்கையில நாம செஞ்ச அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு அமல் இருக்கும் இல்லையா, அந்த அமலை சொல்லி கேட்போம், கண்டிப்பா இந்த பாறை வேலாகும். அப்படி 3 பேரும் கேட்டாங்க. அதுல ஒரு நபர் என்ன கேட்டாரு, அவருடைய அமல் என்ன? அவர் சொன்னாரு, என்னுடைய வயதான பெற்றோர்கள், இரவுல நான் வந்துதான் அவங்களுக்கு நான் பால் கொடுப்பேன், அதை குடிச்ச பிறகுதான் அவங்க தூங்குவாங்க. ஒரு நாள் நான் வரும்போது அவங்க தூங்கிட்டாங்க, என் பாலை கொண்டுட்டு அவங்க பக்கத்துல அவங்க காலுக்கடியிலே உட்கார்ந்துட்டேன். என் குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது, அவங்கள தூங்க வச்சுட்டேன். என் தாய் தந்தையர் குடிக்காம இந்த பாலை யாரும் குடிக்கிறது இல்லை. அவங்க எப்ப ராத்திரி எஞ்சாங்களோ எஞ்சிக்கிற வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டேன். அவங்க எழுந்த பிறகு அவங்களுக்கு இரவுக்கான அந்த உணவை கொடுத்தேன். அல்லாஹ் இந்த அமல் உனக்கு பிடிச்சிருந்தா இந்த பாறையை விளக்கு சொன்னாரு. பாறை விலகிடுச்சு. தாய் தந்தையரை மதிச்சார். என்ன செஞ்சாரு? தூங்கிட்டு இருந்தவங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டாரு இல்லையா. நம்ம தாயோ தந்தையோ தூங்கினாங்கன்னா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்கள பாருங்க, பக்கத்துல உட்கார்ந்து அவங்கள பாருங்க. நான் பெற்றோர் எல்லாருக்கும் சொல்றது அதான், நம்ம தாய் தந்தையரை மதிக்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சு அவங்கள சங்கடப்படுத்துறோம். பெற்றோர்கள் தூங்குனா அவங்க கிட்ட உட்காருங்க, ராத்திரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து. அப்போது முஹம்மது பின் முன்கதிர் சொல்லுவாங்க, அவங்க தாயார் தூங்கும்போது பக்கத்துல உட்கார்ந்துக்குவாங்க. தாயார் தூங்கும்போது பக்கத்துல உட்கார்ந்துக்குவாங்க. அவங்களுடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார், அவர் ராத்திரியெல்லாம் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருப்பார். முஹம்மது பின் முன்கதிர் சொல்லுவாங்க, தஹஜ்ஜத் தொழக்கூடிய அவருடைய இரவை விட தாய்க்கு அருகில் உட்கார்ந்திருக்கிற என்னுடைய இரவு தான் அல்லாஹ்விடத்தில் பாக்கியமிக்கதும் பார். அவர் தஹஜ்ஜத் தொழுகிறார். அந்த இரவை விட நான் என் தாய்க்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன், அவங்க இரவுல எப்ப எஞ்சாலும் தண்ணி கேட்கலாம். அவர் சொல்றார், இரவுல எப்ப எஞ்சாலும் ஒரு வேலையை சொல்லலாம், என் தாய்க்கு எப்ப வேலை செய்யணும் அது தேவைப்படுமோ அப்ப நான் தயாரா இருப்பேன். நான் தக்பீர் கட்டினா என் தாயினுடைய வேலை போயிடும். என்னுடைய இந்த இரவு தான் அல்லாஹ்ட்ட பாக்கியம் மிக்கதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, நாம அந்த பெற்றோர்களுடைய கடன், அவங்க பெற்றெடுத்த அந்த உபகாரம் இருக்கு இல்லையா, உலகத்தில் நீங்க என்ன செஞ்சாலும் அதற்கு ஈடே கிடையாது. நம்ம என்ன சொன்னாலும் இந்த வாலிபர்கள் எதையாவது சொல்லுவோம், இல்லைங்க அது அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, எங்க அத்தா அது செய்யறாரு, எங்க அம்மா அது செய்யறாரு, என்னமோ செய்யட்டும்.
பொண்டாட்டிக்காக பெற்றோர்களை பகைக்காத, பொண்டாட்டியை தனியாக வேணான்னு வச்சுக்க. ஆனால் தாய் தந்தையரை பார்க்கணும். தாய் தந்தையருடைய ஹிதமத்துக்காக எவ்வளவு சம்பளத்துக்கு வேணாலும் ஆளை போடு, தாய் தந்தையரை மட்டும் தயவு செய்து பகைக்கக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், அப்படிதான் மார்க்க சொல்லுது. இதில் நாம் மார்க்கத்தினுடைய அடிமைகள். அல்லாஹ்வும் ரசூலும் அதை சொல்கிறாங்க, இதான் நீ செஞ்ச அகனம். பெற்றோர்கள் விஷயத்தில் சின்ன பிழை ஏற்பட்டால் கூட, அவர் வணக்கசாலியாக இருந்தால் கூட அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பம் நடந்துவிடும். அதையும் உணர்த்தப்பட்டது. அந்த சம்பவம் என்ன, குகைக்குள்ள மாட்டினாங்க, தன்னுடைய பெற்றோருக்கு செஞ்ச பணிவிடைய சொன்னார், பாறை விலகிச்சு. இன்னொரு சம்பவம், பனு இஸ்ராயல்ல ஒரு ஆபித் இருந்தார், வணக்கசாலி. அந்த வணக்கசாலி அவருடைய மடத்தில் உட்காந்து வணக்கத்திலே இருப்பார், வெளியே வரமாட்டார். ஒரு நாள் அவங்க அம்மா ஏதோ ஒரு தேவைக்காண்டி வர்றாங்க. அவர் பேர் ஜுரைஜ். மகன் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, ஜுரை ஜுரை ஜுரைஜின்னு கூப்பிட்றாங்க. அவர் இவாதத்தில் இருக்கிறார். அவருக்கு வசோசா, அம்மா கூப்பிட்றாங்களே, இவாதத்தை விட்டுட்டு போகவா இல்லை என்ன செய்யறது? இவாதத்தை விட்டா அல்லாவுடைய குறை வந்துடக்கூடாது, அல்லாஹ் கோவிச்சிடக்கூடாது, விடலைன்னா அம்மா கோவிச்சிடக்கூடாது, என்ன செய்யறது? சரி, இவாதத்தை முடிச்சுட்டு அம்மா எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு கேட்போன்னு சொல்லி தாயாருக்கு பதில் சொல்லலை. இபாதத்தை முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மா கோபத்தில் போயிடுச்சு. கோபத்தில் அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுச்சு, நீ வணக்கத்தில் இருக்கிற பெருமையில் நான் கூப்பிட்டும் திரும்பி பார்க்கல, நீ விபச்சாரிகளுடைய முகத்தில் முழிப்பேன்னு சொல்லிடுச்சு. நல்ல வேலை, அல்லாஹ் பாதுகாட்டு தான். அந்த அம்மா நீ விபச்சாரம் செய்வேன்னு சொல்லலை, என்ன சொல்லிடுச்சு, நீ விபச்சாரிகளுடைய முகத்தில் ஒன்றை முழிக்காமல் மோத்து வராதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவர் தாயினுடைய அந்த கோரிக்கை ஏற்காததுனால அந்த துவாவும் கபூல் ஆகி போச்சு. அந்த அவருக்கு சோதனை வந்துடுச்சு. ஒரு விபச்சாரி அவர் மேலே பழி போட்டுடுச்சு, அவர் மேலே என்னங்க பழி போட்டுடுச்சு. அந்த அம்மா தவறு செஞ்சு உருவான கற்பத்துக்கு இவர் தான் காரணம்னு சொல்லிடுச்சு. மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவருடைய மடத்தை இடிச்சாங்க, இப்படி அநியாயம் பண்ணிட்ட நீ நல்லவன் சொல்லி. ஆனால் அவர் தப்பு செய்யலை. இப்போ அவர் சொன்னார், நான் தப்பு பண்ணல, வேணா இந்த அவர் பெற்றிருக்கிற குழந்தைகிட்ட கேளுங்க, உலகத்தில் 4 குழந்தைகள் பேசியது என்று இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லுச்சு, இல்லை இந்த கற்பத்துக்கு காரணம் இவர் கிடையாது, ஒரு ஆட்டிடையன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் அவருக்கு உணர்த்தனா, பாரப்பா உனக்கு இந்த சோதனை நீ தப்பிச்சிட்ட, இந்த குழந்தை பேசினதுனால இந்த சோதனை ஏன் வந்துச்சு தெரியுமா, உன் தாயாரை அழைத்து நீ திரும்பி பார்க்கல, அதனால தான். அருமையானவர்களே, தாய் தந்தையர் நாம் தொழுது கொண்டிருக்கும் போது கூப்பிட்டா சீக்கிரம் தொழுகையை முடிக்கணும். நான் மெதுவாக தான் தொழுவேன் அப்படின்னு சொன்னால் அது கூட தண்டனைக்கு காரணமாகலாம். அதனால் உறவுகள் விஷயத்தில் சரி பண்ணுங்க. இந்த இரவுல உறவை முறிச்சவனுக்கெல்லாம் மன்னிப்பு இல்லைன்னு ஹதீஸில் வருது. அந்த உறவுகளில் உங்களுடைய தாய் தந்தையருடைய உறவு தான் முதன்மையான உறவு இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல தாயை இழந்தாங்க, தந்தை இழந்தாங்க, பார்க்கவே இல்லை, உருவம் கூட ஞாபகத்தில் இருக்காது. உருவம் ஞாபகத்தில் இல்லாவிட்டாலும் தன்னுடைய தாய் தந்தையருடைய கபருக்கு வந்தாங்க, தாய் தந்தையருடைய கபருக்கு வந்தாங்க, அங்கே உட்கார்ந்து அழுதாங்க. ஹஜ்ஜுக்கு வர்ற நேரத்தில் தன்னுடைய தாயாருடைய கபருக்கு அருகில் உட்கார்ந்து மண்டிட்டு அழுதாங்க. எல்லா சஹாபாக்களும் அழுதாங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகு நடக்குது யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல 6 வயசுல தாயார் இறந்தாங்க. அந்த தாயாருடைய உருவம் அவங்க கற்பனையில் இருக்குமா? இது நமக்கு எதை காட்டுது? உங்களுடைய தாய் தந்தை இறந்து பல வருஷங்கள் ஆனாலும் சரி, சின்ன வயசுல இறந்து போனாலும் சரி, அந்த தாய் தந்தையரை மறந்துடாதீங்க. அவங்களுடைய துவாக்கள், அவங்களுக்காண்டி நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் இருக்குது, அதுதான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உயர்வை பெற்று தரும். ஆக இது போன்ற இரவுகளில் நாம் உறவுகளை ரொம்ப சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்முடைய தாய் தந்தையருடைய உறவுகள் இதையெல்லாம் நாம் சரி செய்யணும். அருமையானவர்களே, இறுதியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த இரவில் அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கிறான் இல்லைன்னு சொன்னோம், ஷிர்க்க மட்டும்தான் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லைன்னு சொல்லி. அப்போ கலிமா இருக்குது, தௌஹீதுடைய கலிமா இருக்குது, அது அல்லாஹ்ட்ட எவ்வளோ உன்னதமானது என்பது குறித்து நிறைய ஹதீஸுகள் இருக்குது. இப்போ தொண்டை சரியில்லை எனக்கு, இல்லைனா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு சிறப்பு ஹதீஸில் வந்திருக்குதோ அதை பூரா நான் சொல்லுவேன். லா இலாஹ இல்லல்லான்னு சொல்வதனால எவ்வளவு சிறப்புகள் இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பேச முடியாததுனால நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஹதீஸுக்கு பேரே உலமாக்கல் ஹதீஸுல் பிதாகான்னு சொல்லுவாங்க. பிதாகானா துண்டு சீட்டு.
அந்த ஹதீஸுக்கு பேர் துண்டு சீட்டு ஹதீஸ்ன்னு அர்த்தம். அது எனக்கு துண்டு சீட்டு ஹதீஸு? நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு முன்னாலேயும் உலகத்தில் அவன் செஞ்ச அத்தனை எழுதப்பட்ட பதிவேடுகள் 99 பதிவேடுகள் அவனுக்கு முன்னால் இருக்கும். 99 பதிவேட்டையும் பார்க்குற மனுஷன் அங்கேயே அசந்துருவான். நம்ம கதை முடிஞ்சு 99 பதிவேட்லையும் நம்ம செஞ்ச அத்தனை வண்டவாளமும் இருக்குது, எல்லாம் முடிஞ்சு. அல்லாவுக்கு முன்னால் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோமோ அப்படின்னு சொல்லுவான். அல்லாவுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான். அல்லாஹ் கேட்பான், என்னப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லி. என்ன ரகசியம் இருக்குது? எதுவுமே இல்லை, எல்லாமே இந்த 99 பதிவேட்டில் இருக்க போகுது. இப்போ அல்லாஹ் சொல்லுவான், இல்லைப்பா உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு சீட் இருக்குது, உன்னை காப்பாற்றுற ஒரு சீட் இருக்குது. இவன் அது என்ன சீட்டு, அப்படி என்ன அமல் செஞ்சுக்க போகிறோம்? அந்த சீட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதியிருக்கும். இந்த 99ஐயும் ஒரு தட்டில் வைக்கப்படும். இவன் செஞ்ச எல்லா பாவமும் அதில் இருக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற துண்டு சீட்டை ஒரு தட்டில் வைத்ததும் புரியுங்களா, அந்த துண்டு சீட்டு தான் உள்ளதிலேயே கனமாக ஆயிடும். அப்போ இந்த தௌஹீத் என்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அவ்வளவு உன்னதமானது. வாயில் சொல்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, கஷ்டம் இல்லாமல் சொல்லலாம், எல்லா நிலைகளிலும் சொல்லலாம். ஆனால் நாம் எவ்வளவு தடவை ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம் யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 நேர தொழுகைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு சொல்லுமாறு சொல்லுவாங்க. காலை மாலையில் குறைஞ்சது 10 தடவை, அதிகம் 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. படுக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. எத்தனை இடங்கள்ல அரஃபால சஹாபாக்கள் கேட்பாங்க, எங்களுக்கு சிறந்த திக்ரை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, நபிமார்களும் நானும் சொன்ன சிறந்த திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ் தான், அதுக்கு மேலே சிறந்த திக்ரே இல்லைன்ட்டாங்க. இந்த கலிமா அப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்த ஒரு கலிமா. ஏன்னா அடுத்து நாம் திக்ரும் செய்யவிருக்கிறதுனால எந்த ஒரு அமலையும் செய்கிறதுக்கு முன்னால் அந்த அமலுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளணும். சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்லுவாங்க, அரசனாகிய உங்கள் ரப்பிடத்தில் மிகச்சிறந்த ஒரு வணக்கம் ஒன்று இருக்குது, நான் சொல்லட்டுமான்னு கேட்பாங்க. அந்த வணக்கம் எவ்வளவு சிறந்தது? நீங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் தர்மம் செய்கிறத விட சிறந்தது. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி நீங்கள் கொல்லப்படுவதை விட சிறந்தது என்று எல்லா வணக்கத்தையும் விட சிறந்தது 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன? திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ரு செய்வது தான். அல்லாஹ்வை திக்ரு செய்கிறது. எனவே திக்ரு செய்கிற நேரத்தில் சடங்கா செய்யாமல், இது எவ்வளோ மகத்துவம் நிறைந்த ஒரு வணக்கம். நீங்கள் அல்லாஹ்ன்னு சொல்லும்போது அல்லாஹ் உங்கள் பேரை சொல்கிறான். அதனால தான் ஒரு பெரியவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எப்போ என் பேரை சொல்லுவான்னு எனக்கு தெரியும்னாங்க. எல்லாரும் கேட்டாங்க, அது எப்படிங்க தெரியும்? ஆமாம், நான் அல்லான்னு சொன்னால் அல்லாஹ் என் பேரை சொல்கிறான்னு. நீங்கள் அல்லான்னு சொன்னால் அல்லாஹ் உங்கள் பேரை சொல்கிறான். அதான் ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன். எனவே அந்த மகத்துவம் நிறைந்த திக்ருடைய சிறப்பை மனதில் வைத்து ஓர்மையோடு திக்ரு செய்யணும். நாம் திக்ருகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்தும் சொல்கிறோம். ஏன்னா ஸலவாத்து சொல்லாத மஜ்லிஸ் இருக்கிறது. அந்த மஜ்லிஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, செத்த பிணம் உள்ள மஜ்லிஸை போலன்னு சொன்னாங்க. செத்த பிணம் இருந்தால் அந்த மஜ்லிஸ் என்ன நாற்றம் அடிக்கும். எந்த மஜ்லிஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறப்படுவதில்லையோ அந்த மஜ்லிஸும் துர்நாற்றம் எடுக்கிற மஜ்லிஸ்னாங்க. அதனால தான் நம்முடைய எல்லா சபைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துகளும் சொல்கிறோம். நாம் சுருக்கமான திக்ரு ஸலவாத்து இதெல்லாம் இந்த சிறப்புகளை மனதில் வைத்து செய்யணும். அமல்களை சிறப்புகளை மனதில் வைத்து செஞ்சால் ஓர்மை கிடைக்கும். ஓர்மையோடு செஞ்சால் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அருமையானவர்களே, இந்த மகத்துவம் நிறைந்த இரவுல அல்லாஹ் நம்முடைய எல்லா சிறிய பெரிய அமல்களையும் ஏற்று நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இப்போது திக்ருடைய மஜ்லிஸ் ஆரம்பிக்கிறது. நான் சொன்னது போல மன ஓர்மையோடு அல்லாஹ் நம்மை நினைக்கிறான் என்ற அர்த்தத்தோடு அல்லாஹுடைய திருநாமத்தை கண்ணியத்தோடு உச்சரிக்கணும். அல்லாஹுடைய திருநாமத்தை சங்கடத்தோடு உச்சரிக்கக்கூடாது. அல்லாஹுடைய திருநாமத்தை தூக்கத்தோடு உச்சரிக்கக்கூடாது. அல்லாஹுடைய திருநாமத்தை கவனம் இல்லாமல் உச்சரிக்கக்கூடாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, அல்லாஹுடைய மேலான திருநாமத்தை தூய்மைப்படுத்துவீராகன்னு சொல்லும்போது விளக்கம் சொல்லுவாங்க, எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் அல்லாஹ்வை துதிக்கிற நேரத்தில் ஒழுக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும்.
அரச சுமக்கிற மலக்குமார்களும் சுபஹானக்கல்லாஹும்மன்னு சொல்றான். சுபஹானக்கல்லாஹும்ம இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. எனவே அரச சுமக்கிற மலக்குகளும் அந்த தஸ்பீஹை தான் செய்கிறான். இந்த சிறப்புகளை விளங்கி இன்ஷா அல்லாஹ் திக்ர் செய்து துஆவோடு மஜ்லிஸை நிறைவு செய்யும்.